கல்பாக்கம் அணுமின் சக்தி, கல்கத்தா அனல்மின் சக்தி, கொய்னா நீர்மின் சக்தி, பவநகர் ஓத சக்தி. பொறுத்துக ஜாவர் துத்தநாகம், கேத்ரி காப்பர், ரேணுகூட் பாக்சைட், சிங்பூம் இரும்புத்தாது. உலகில் மைக்கா உற்பத்தியில் முதன்மையான நாடுகள் இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள். தீபகற்ப ஆறுகள் தோன்றுமிடம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். கூற்று மற்றும் காரணம். கூற்று: சிரபுஞ்சி கனமழை பெறுகிறது. ஏனெனில் பூர்வாசல் மலைகளின் புனல் வடிவம் தான் சிரபுஞ்சியின் கனமழைக்கு மிக முக்கிய காரணம். ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். தமிழக வரலாற்றில் பக்தி இலக்கியம் தோன்ற மலர்ந்ததன் காரணம் சைவம் மற்றும் வைஷ்ணவ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆற்றிய பணி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ளது 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு என்பது மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் காணப்படும் இந்த அணுக்கள் உடலின் போர் வீரர்களாக செயல்படுகின்றன. வெள்ளை அணுக்கள். பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எது? மனிதனின் இதய துடிப்பு மயோஜெனிக் வகையாகும். தாவரங்களில் நீராவி போக்கு எதன் மூலம் நடைபெறுகிறது? கியூட்டிக்கிள், பட்டைத்துளை, இலைத்துளை. டார்வின் எழுதிய புத்தகம் இனங்களுடைய தோற்றம். விலகு காந்தமானியின் அனைத்து ஆய்வுகளிலும் பட்டை காந்தத்தின் நீளம் வடக்கு தெற்கு திசையில் இருக்குமாறு வைக்க வேண்டும். மின்னூட்டம் பெற்ற துகளை உயர்ந்த ஆற்றலை பெறுமாறு முடுக்க பயன்படும் கருவி சைக்ளோட்ரான். காந்திஜியின் கல்வியியல் கோட்பாடுகளில் முக்கியமானது தாய்மொழி கல்வி, தொழிற்கல்வி, நாட்டுப்பற்றுள்ள ஆசிரியர் மூலம் கல்வி. எது பகுத்தறிவு அல்ல? பழமையானது என்பதாலேயே ஒன்றை ஏற்றுக்கொள்வது, புதுமை என்பதாலேயே ஒன்றை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. அடுத்த 2 கீழ்கண்ட கூற்றுகளில் மெக்ரூன்சாவை பற்றியதில் எவை தவறான கூற்று? 2 தவறான கூற்று. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். மெக்ரூன்சா தந்தை மிஜாலியா ஸ்பெக். இவர் ஒரு ஆப்கானியர். இவர் அலிகுலி பெக்விஸ்குல்லா என்பவரை மணந்தார். சரி. 2, 3 தவறானது. 1, 4 தான் சரி. மெக்ரூன்சா தந்தை மிஜாலியா ஸ்பெக். இவர் ஒரு ஆப்கானியர். இவருக்கு நூர்ஜஹான் என்ற பட்டம் முதலிலும் பின்பு நூர்மஹால் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. உலகம் யாவையும் தாம்பூல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகி லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம்.